இந்த ராகு பகவான் பாருங்க உங்களுக்கு எங்கே இருக்கார் பாருங்க. இந்த ராகு பகவான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக 9ஆம் இடத்துக்கு இருந்தார். இப்போ டிசம்பருக்கு அப்புறம் 8க்கு வரார். 8க்கு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும். பற்களில் நீங்கள் புது பல்லு கட்டிக்கிறது அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாகும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் செவ்வாயோடைய வீட்டை பார்க்கும்பொழுது சில அதிரடி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த முட வைத்திய சாலையெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ கை உடஞ்சி போச்சு அப்படின்னா, நம்ம ஊர் கிராமத்திலேயே கட்டு போடுவாங்க. கட்டு போட்டு இப்படி இப்படி உருவி விட்டால் சரியாயிடும். நம்ம அதுக்கு பயந்துட்டு பண்ணாமல் இருப்போம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சரியாயிடும். அந்த நம்மளுடைய நாட்டு மருந்துகள், அதில் செய்யப்படுகிற சிகிச்சை முறைகள், சில பேர் இந்த கால்லெல்லாம் வந்து ஆணி மாதிரி இருக்கும், அதுக்கு உடனே மேலே வந்து ஒரு நெருப்பு மாதிரி வச்சு அப்படி எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான முறை அதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நோய் சரியாகும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு குரு பகவான் செவ்வாயுடைய வீட்டை பார்க்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க, முருகப்பெருமானை வேண்டிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை தொடருங்க, நிச்சயம் ஜெயிப்பீங்க. அடுத்ததாக இல்லத்தரசிகள். இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்குமே 7 குடையவன் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். அப்புறம் என்னங்க, கணவரோட ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஏன்னா 7 குடையவன்னா லவ். அந்த லவ் வந்து 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் உச்சம் பெறும் பொழுது மகிழ்ந்து கொண்டாடி உன்னோடு வாழ்வது ஆனந்தமே ஆனந்தமே ரொம்ப சந்தோஷமா இந்த வருடம் உங்களுடைய பிணக்குகள்லாம் சரியா போகுது. யாருக்கு எப்படியோ குரு பகவான் நிறைய பேருக்கு குருவா இருக்கார், நிறைய பேருக்கு வந்து பணம் தர்றவராக இருக்கார், அது என்னென்னமோ இருக்கார். உங்களுக்கு யார் காதலை தரக்கூடிய தெய்வமாக இருக்கார்.